Good morning students. நம்ம பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது செகண்ட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ பாப்புலேஷன் ஜியாகிரஃபினா என்னென்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அவங்களுடைய பிறப்பு இறப்பு இடம் காரணிகள் இதையெல்லாம் சேர்த்து தான் ஜியாகிரஃபி டெமோகிராஃபி ஜியாகிரஃபி ஸ்டடி ஆஃப் அ டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதோடைய க்ரோத் ரேட் இடம் காலம் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுடைய இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் இண்டிகேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். சரியா, மக்கள் தொகையை பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது குறைகிறது இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய வளர்ச்சியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் செட்டில்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பாப்புலேஷன் பாருங்கள். கக்கசைட் பார்த்தோம். ஸோ அவங்க ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஸோ மனித இனங்களில் அவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்களுடைய கலர் ஸ்கின் கலரு முகம் அவங்களுடைய ஃபேஸோடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதாவது ஷேப் அது மேஜர் ஹியூமன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கக்கசாய்டு அப்படிங்கிறது யூரோப்பியனில் இருக்காங்க, நீக்ராய்டு அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கனில் இருக்காங்க, மங்கோலைட் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாட்டிக்கில் இருக்காங்க, ஆஸ்திரேலியட் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கக்கசாய்ட் யூரோப்பியன், அதாவது ஐரோப்பா. அடுத்து உலகில் முக்கியமான மனிதனங்கள் இந்த 4 வகையில் குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 திராவிடியன் கிங்டம் பார்த்தோம். ஸோ அவங்க வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துளு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய திராவிடியன் லாங்குவேஜஸ் பார்த்தோம். சரிங்களா, அதில் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்னு பார்த்தோம். அடுத்து ரிலீஜன் பார்த்தோம். ரிலீஜன் மீன்ஸ் அ பர்டிகுலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ரிலீஜன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சுரல் ரேலிங் பாயிண்ட். அதாவது ரிலீஜன்னா மதம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு கூட மனிதனை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ மதம் ஒரு குழுவினுடைய அடையாளமாகவும் இருக்குது, ஒரு சிம்பிளாக இருக்குது இல்லையா. ஸோ ஒரு குழுவோட அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கல்ச்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கலாச்சாரத்திற்கு ஒரு முக்கிய வழிகோடியாக இருக்கிறது இந்த மதம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜனை 3 டைப்ஸாக பிரித்தாங்க. யூனிவர்சலைசிங் ரிலீஜன், அதாவது உலகளாவிய மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் அண்ட் புத்திசம்னு பார்த்தோம். அதில் எத்னிக் ரிலீஜன் பார்த்திங்கன்னா ஜுடாஷியம் ஹிந்துயிசமில் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்டு ஜாப்பனீஸ், சரிங்களா, அண்டு ஷின்டோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹிண்டோயிசம்னு சொல்லணும். ஸோ அடுத்து ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலிஜன்ஸ் பார்த்தோம், அதாவது நாடோடிகள் அல்லது பாரம்பரிய முறைகள் என்ன, அனிமிசம் ஷாமனிசம் அண்ட் ஷாமம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ரிலீஜன் கொடுத்து அதனுடைய பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மதத்தை கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் என்ன, முக்கிய வழிபாட்டு தலம் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு பல வகையான லாங்குவேஜஸை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மொழி பயன்பாடு பார்த்திங்க அப்படின்னா கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ பெரும்பாலும் தொடர்பு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜியை பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு தெரிஞ்சிக்க முடியுது. நிறைய மொழிகளை நம்ம வித்தின் செகண்டில் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு லாங்குவேஜை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கூகுளில் போய் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் மீடியா இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆனதுக்கு இதனால் மூலமாக வந்துட்டு மொழி வந்து ரொம்ப என்ன ஆகிருக்கு அப்படின்னா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் பார்த்தோம். இந்த செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழில் குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடியிருப்பு அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்விடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா எப்படி எதை வச்சு அவன் குடியேறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவனுடைய அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, விவசாயத்திற்காக அவன் என்ன செய்கிறான், ஒரு இடத்துல செட்டில் ஆகுறான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் சொல்லிட்டு 2 டைப் பார்த்தோம் இல்லையா. பாருங்கள், அர்பன் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் செட்டில்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம், லம்பரி, மரம் அறுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான தொழிலுக்கு பேசிக்காக வச்சுட்டு ரூரல் செட்டில்மெண்ட் மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மெயினான ஒரு ஆக்குபேஷனாக வச்சுருந்தாங்க. சரிங்களா. அடுத்து அர்பன் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்னது, இண்டஸ்ட்ரீஸு, பேங்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு, இந்த மாதிரியான விஷயங்களை ஆக்குபேஷனாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அடுத்து வந்து மக்கள் தொகை அடர்த்தி அண்ட் மக்கள் தொகை அளவு, இந்த 2க்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சரி பாருங்கள், அடுத்தது சைட் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் பார்த்தோம். அது ஒரு குடியிருப்பு அப்படின்னா நம்மளுடைய அன்றாட தேவைகள் வந்து ஈஸியாக கிடைக்குதா, விவசாயத்திற்கான வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும், எரிபொருளாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியானதான் இந்த சைட் அண்ட் சிச்சுவேஷன் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ ஒரு இடத்துல நம்ம போய் செட்டில் ஆகுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், அங்கே போய் வாழ முடியும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு டாபிக் பார்த்தோம். இன் ஏர்லி பீரியட்ஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஹவுசஸ் வர் பில்ட் யூஸிங் லோக்கல் மெட்டீரியல்ஸ், அதாவது அங்கே இடத்துல என்ன பொருட்கள் அவைலபிளாக இருக்கோ அந்த பொருட்களை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ பனை ஓலையில் கட்டப்பட்ட வீடுகள். ஸோ என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் அவங்களோட இருப்பிடத்தை அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான கட்டப்பட்ட வீடுகளில் வந்துட்டு வெராண்டாஸ் ஹேஸ் அண்ட் ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன், அதாவது நிறைய வெராண்டா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளியே ஃப்ரீயாக இடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப காற்று, வெளிக்காற்று அதிகமாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக நிறைய வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு கட்டி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் பார்த்தோம். செட்டில்மெண்ட்ஸ் ஆல்சோ பி கிளாசிஃபைட் இன்டு காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அண்டு டிஸ்போஸ்ட் செட்டில்மெண்ட். அதாவது காம்பேக்ட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா புதுமை குடியிருப்பு, அதாவது குழுமை, ஒரு குழுவாக இருக்கிறது தான் காம்பேக்ட். அடுத்து டிஸ்போஸ்ட் அப்படிங்கிறது சிதறிய குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா எல்லா வீடுகளும் குழுவாக செட்டில் ஆகிருக்கிறது. பாருங்கள், காம்பேக்ட் செட்டில்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன் nucleated settlement. In this type large number of house are built very close. ஸோ இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அதை சுற்றி குடியிருப்புகள் உருவாகிறதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ரிவர் வேலிஸ். சரிங்களா. ஸோ அந்த ரிவர் வேலிஸை சுற்றி விவசாயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சு அதை சுற்றி குடியிருப்புகள் இருக்கிறது. சரிங்களா. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பிளைன்ஸ் அண்ட் த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, இதெல்லாம் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன். பிளைன் ஏரியானா சமவெளி பகுதின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ டிஸ்போஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்லேருந்து இப்போ நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். டிஸ்போஸ்டு செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். அதாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சிதறிய குடியிருப்பு வந்துட்டு ஹவுஸ் வந்து ஒவ்வொரு ஹவுஸ்க்கு இன்னொரு ஹவுஸ்க்கு இடையில நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ நிறைய நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள், புல்வெளிகள், இந்த மாதிரியான ஒரு இடைவெளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா திஸ் டைப் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இஸ் த ஸ்பேஸ்டு ஃபார் அப்பார்ட் ஆஃப்டர் த இன்டர்போஸ்ட் வித் த ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஃப்ரூட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஹையரார்ச்சி ஆஃப் செட்டில்மெண்ட் ஹையரார்ச்சி ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா இது 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஹையரார்ச்சி செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ரூரல் அண்ட் அர்பன். ரூரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட், ஹாம்லேட், வில்லேஜ் அண்ட் ஸ்மால் மார்க்கெட். ஐசோலேட்டட் அப்படின்னா தனிப்பட்ட குடியிருப்புகள், ஹாம்லேட் அப்படின்னா சிறு கிராமம், வில்லேஜஸ் அப்படின்னா கிராமம், ஸ்மால் மார்க்கெட்னா சிறு சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து அர்பன் பார்த்திங்கன்னா டவுன், சிட்டி,
கானர்பேஷன், அதாவது பெருநகரம், நகரம், மாநகரம். கானர்பேஷன் அப்படின்னா இணைந்த நகரம்னு அர்த்தம். ஸோ ரூரல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் predominantly located near water bodies such as rivers, lakes. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே வாட்டர் அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கோ ஸோ அங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தே ப்ரிஃபர் டு லிவ் நியர் லோ லைங் ரிவர் வேலிஸ் அப்படின்னாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்டைல் லேண்ட்ஸ், அதாவது மண் வளம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா அங்கே தான் என்ன இருக்குன்னா கல்டிவேஷனுக்கு சூட்டபிளான ஒரு ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் அடுத்தது. ஸோ the availability of building materials like wood, stone and clay near settlements is another advantage for settlements to be built. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மரம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் ரூரல் செட்டில்மெண்ட், அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரூரல் செட்டில்மெண்ட்டை வந்துட்டு பேட்டர்னில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட். ஸோ கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையான நிலத்தோற்றம், அவங்களுடைய சீதோஷ்ண நிலை என்ன சொல்லுவோம்ல, மண் வளம், நீர் வளம், அந்த சோஷியல் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறதுக்கான குடியிருப்புகளுக்கான ஏற்ற காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் பாருங்கள். So rural settlement pattern is a function the climate, water supply and change to economics pattern. It is கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் பார்த்தோம். அடுத்து pattern of rural settlement. The pattern of settlement has been defined as the relationship between a house of building to another. A rural settlement pattern is a function of relief, climate, water supply and சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ கிராமப்புற குடியிருப்பு அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா வீடுகள் மற்ற கட்டிடங்களுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தோற்றம், அதனுடைய இருக்கக்கூடிய கிளைமேட்டு, சோஷியல் ரீசன்ஸு. ஸோ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா லிவிங் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா லீனியர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட்டு லீனியர் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த குடியிருப்புகளை அமைக்கப்பட்ட வடிவத்தை வந்து வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுதான் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், அதுதான் லீனியர் செட்டில்மெண்ட். சரிங்களா? லீனியர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், பேட்டர்ன் அண்ட் ஸ்டார் லைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்டை வந்துட்டு நிறைய டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து லீனியர் நம்ம பார்க்கலாம். லீனியர் செட்டில்மெண்ட் பார்ப்போம். ஸோ பாருங்கள், houses are arranged along the either side of a road, railway line, river, canal, the edge of the valley, etc. Example, the Himalayas, the Alps, the Rockies அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீனியர் செட்டில்மெண்ட் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஹவுசஸ் அப்படின்னா ரயில்வே லைனு, ஆறுகள், நீர்நிலைகள். ஸோ இந்த மாதிரியான நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை சுற்றியும் லைன், அதாவது நேர்கோட்டில் குடியிருக்கக்கூடியதான் லீனியர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை பேசிக், அதாவது ரிவரையோ அல்லது ரயில்வே லைனையோ அந்த நீர்நிலைகளையோ அடிப்படையாக வச்சு என்ன செய்யுது, ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயன், ஆல்ப்ஸ், அதர் ராக்கீஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் மீட்டிங் ஈச் அதர், அதாவது நேர்கோட்டு ஒரே பாதையில் சேரக்கூடிய, அதாவது செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய நேர்கோட்டில் வந்து ஒவ்வொரு எட்ஜஸும் சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோனின் பிளைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சட்லஜ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது வட்ட வடிவிலான செட்டில்மெண்ட். சச் செட்டில்மெண்ட்ஸ் டெவலப் அரவுண்ட் லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஆறுகள் அல்லது நீர்நிலைகளை சுற்றி அல்லது அதற்கு ஏற்ற மாதிரியான வடிவில் அமைஞ்சிருக்கும். அடுத்து ஸ்டார் லைக் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் டெவலப்ஸ் ஆன் த site and places where several roads converge and houses spread out along the roadsides of road in all directions. Example, Indo-Ganga plains of
பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அதாவது ஸ்டார் பேட்டர்ன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறோம். இந்த ஸ்டார் லைக் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோடுகள் வந்து எப்படி இருக்குன்னா செவரல் ரோட்ஸ், ஏகப்பட்ட ரோடுகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மையமாக வச்சு என்ன செய்யும் அப்படின்னா வீடுகள் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்க்குலர் பேட்டர்ன் சொல்கிறாங்க. இந்த சர்க்குலர் பேட்டர்ன் அதே மாதிரி இப்போ லேக்ஸோ ரிவரோ இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடியதை சர்க்குலர்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டார் லைக் அப்படின்றது வந்துட்டு ரோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா செவரல் ரோட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை மையமாக வச்சு ரோடுகள் மையமாக வச்சு பில்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துங்க. அடுத்து டூ இன் ஓவில் கொடுத்துருக்காங்க பில்கிரிம் செட்டில்மெண்ட். பில்கிரிம் செட்டில்மெண்ட் மே கம் அப் அரவுண்ட் த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் எனி ஸ்பாட் வித் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். எக்ஸாம்பிள் திருவேற்காடு இன் தமிழ்நாடு. பில்கிரிம் அப்படின்னாலே புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில் அல்லது ஏதாவது ஒரு புனித ஸ்தலத்தை வந்துட்டு கோயிலையோ ஒரு மசூதியையோ ஒரு சர்ச்சையோ வச்சு ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய டெவலப்பாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு இடங்களை தான் பில்கிரிமேஜ் செட்டில்மெண்ட். அடுத்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட். எ வெட் பாயிண்ட் இஸ் அ சைட் வித் த ரிலியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா பேர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ சுற்றி வந்து தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது குளம், ஆறு, குட்டைகள் இதை வச்சு அது டெவலப் ஆகுது. அதுதான் வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட். அடுத்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட். ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் லோ லையிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேசஸ் ரீஜன்ஸ் நாட் அஃபெக்டட் பை ஃப்ளூடிங். வறண்ட நிலப்பகுதின்னு சொல்லுவோம். அதுதான் ட்ரை செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா சுற்றி வறண்ட இடமா இருக்கும். சரிங்களா? நிலத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா சற்று உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஃப்ளட்டு வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் உயரமான பகுதியில் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரியானது இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கேரளாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அர்பன் செட்டில்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.